ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நமச்சிவாயம். ஜூன் மாதம். இப்போது இந்த ஜூன் மாதம் மிகுந்த எதிர்பார்ப்போடு, ஒவ்வொரு மாதமும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் இந்த 2026 மே மாதம் எல்லாம் முடிஞ்சு ஜூன் மாதம் பெரிய எதிர்பார்ப்போடு ஓப்பன் ஆகுது. சிம்ம ராசி. சார், இந்த ஜூன் மாதம் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது? ஏன்னா சிம்ம ராசியை நாம் பார்த்துட்டோம். பெரிய பெரிய எதிர்பார்ப்புகளோடு அவங்க இருந்திருப்பாங்க. நாம தான் எல்லாமே இனிமேல் நமக்கு தான் சொந்தம்னு இருந்திருப்பாங்க. ஆனால் பாருங்க, எதிர்பாராத விதமாக சில விபத்துக்கள் நடந்திருக்கும். ஒரு ஆக்சிடெண்ட்டாக சில விஷயங்கள் நடக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம இப்படி கூட தமிழில் சொல்லலாம், எதிர்பாராத சில விஷயங்கள், மாற்றங்கள் வாழ்க்கையில் நடந்து விடும். நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. வீட்டம்மா இப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது சாமி, எங்கள் வீட்டுக்கார் இப்படி பண்ணுவாருன்னு தெரியாதுங்க சாமி, எங்கள் மாமியார் இப்படி சொல்லுவாங்கன்னு தெரியாது சாமி, எல்லாம் எங்கள் மாமியார் பண்ணுற வேலைங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க சொல்கிறோம்ல. அப்போ குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், பதவிகளாக இருக்கலாம், மக்கள் பிரச்சனையாக இருக்கலாம். மெயினாக குடும்பத்தில் வரக்கூடிய சில விஷயங்கள், அதே போல் உடம்புல வரக்கூடிய வியாதி சம்பந்தப்பட்டது, உடல்நிலை சம்மந்தமே இல்லாமல் உங்களுக்கு தெரியும் உடம்பு ஏதோ ஒன்று செய்யுது, உடம்பு ஏதோ ஒன்று படுத்தி எடுக்குதுன்னு. அப்போ உடல்நிலை சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், உடல்நிலை ஆரோக்கியமானதாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா கிரகம் உங்களை முடக்கி போட்டு வச்சிருக்கலாம், எதையுமே செய்ய விட மாட்டேங்குதுறாங்க சாமி, என்னை அப்படியே முடக்கி வச்சிருக்கிறாங்க. ஒரு இடத்துல கிரகம் கட்டி போட்டு உட்கார வச்சிருக்கு, என்னால் எதையும் எழுந்து செயல்படுத்தி செய்யவே முடியல சாமி, ஒரு கட்டு போட்ட மாதிரி இருக்கு. இதெல்லாம் சிம்ம ராசிக்கான கஷ்ட நஷ்டங்கள். மெயினாக தொழில் கஷ்டங்கள், தொழில் நஷ்டங்கள், தொழிலில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் எனதருமை சிம்ம ராசி என்பர்களே. இனி வரும் காலம், இந்த ஜூன் மாதத்திலிருந்து சிம்ம ராசிக்கு இனிமே படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள் காத்திருக்கிறது. குறிப்பாக ராசியில் இருக்கக்கூடிய கேது அது என்ன செய்யுங்க, ஒரு மாதிரி வாழ்க்கையை வெறுப்படைய செய்யும். அதை போடா என்னடா வாழ்க்கை, அந்த விரக்தியான சூழ்நிலை ஏற்படும். இல்லை நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எதுவும் நடக்காமல் இருக்கும். அப்படின்னா மெயினாக நீங்கள் டிரான்ஸ்ஃபர்ஸ் எதிர்பார்க்கக்கூடியவங்களாக, மாற்றங்களை எதிர்பார்க்கக்கூடியவங்களாக, இடமாற்றங்களை எதிர்பார்த்து இருக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. நல்ல வேலையாட்கள் அமையணும், நல்ல இடம் அமையணும், நல்ல கம்பெனிஸ் அமையணும், இதிலெல்லாம் தொய்வுகள் ஏற்படும். அப்போ சிம்ம ராசி என்பது ஒரு பரிகார ராசி. கண்டிப்பாக வழிபாடு கை கொடுக்கும். சிம்மராசி என்பர்களே, கட்டாயம் வழிபாடு தேவை, இறை வழிபாடு தேவை. அப்போ தான் நீங்கள் நிம்மதி பிறக்கும். கண்டிப்பாக பரிகாரங்கள் முக்கியம். நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் தான் உங்களை காப்பாற்றும். இறை வழிபாடு மிகப்பெரிய பரிகாரமாக அமைந்துவிடும். செய்தொழிலாக இருக்கலாம், சின்ன சின்ன பிஸ்னஸாக இருக்கலாம், கடைகளாக இருக்கலாம், டெக்ஸ்டைல் பிஸ்னஸாக இருக்கலாம், ஷோரூமாக இருக்கலாம், மில்லுங்களாக இருக்கலாம். விவசாய பெருமக்கள் விவசாயம் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், இல்லை பெரிய விவசாயத்தையே ஹோல்சேல் பண்ணக்கூடியவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க, பூ உற்பத்தி செய்யக்கூடியவங்க, ஃப்ளவர்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் வச்சு நடத்தக்கூடியவங்க, புரியுதுங்களா, மார்க்கெட்டிங் செய்யக்கூடியவங்க, ஃபார்மா இண்டஸ்ட்ரி, நான் நிறைய இடங்களில் சொல்கிறேன், மெடிக்கல் ஷாப்பு, ஃபார்மா இண்டஸ்ட்ரி, லேப்ஸ் வச்சு நடத்தக்கூடிய, கெமிஸ்ட்ரி சம்மந்தப்பட்டது, லேப் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஸ்கேன் சென்டர் வச்சு நடத்தக்கூடியவங்க, ராகு கேது சம்மந்தப்பட்டது,
அது ஒரு ஜெராக்ஸ் கடையாக இருக்கலாம், கேது. பெரிய எம்ஆர்ஐ போன்ற ஸ்கேன் சென்டராக இருக்கலாம், அதுவும் கேது. அப்போ அந்த மாதிரி மருத்துவம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க, உபகரணங்கள் உற்பத்தி செய்யக்கூடியவங்க, மருந்து உற்பத்தி செய்யக்கூடியவங்க, மார்க்கெட்டிங் செய்யக்கூடியவங்க, ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்தக்கூடியவங்க, டாக்டர்களாக இருக்கக்கூடியவங்க, கார்ப்பரேட் நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள். அப்போ நீங்கள் எந்த தொழில் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், சினிமா துறையாக இருக்கலாம். அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், சிம்ம ராசி என்பர்களே, இறை வழிபாடு பக்தி மார்க்கம் உங்களுக்கு தேவை. பரிகாரங்கள் கை கொடுக்கும். அப்போ நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் என்பதை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அறிந்து கொள்ள வேண்டும். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் தான் இருக்குது உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, அந்த தசாபுத்திக்கும் இப்போ கோச்சாரத்துக்கும் என்ன மாதிரியான கோவிலுக்கு நீங்கள் போகணும், இதெல்லாம் கண்டுபிடிச்சி செய்வீர்களேயானால் வழிபாடுகள் பரிகாரங்கள் கை கொடுக்கும், பிராயச்சித்தம் கை கொடுக்கும். மீண்டும் நீங்கள் கொடிகட்டி பறக்கணும் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய வழிபாடு தேவை. யாராக இருந்தாலும் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், அல்லது சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், சிறு தொழில் செய்யக்கூடியவங்க, வேலைக்கு போகக்கூடியவங்க, வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும், வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், நல்ல வேலை கிடைக்கும், கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே. வேலையே இல்லை சாமி அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கூட புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும், வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே. அப்போ இந்த ஜூன் மாதத்திலிருந்து சிம்ம ராசிக்கு படிப்படியாக வளர்ச்சி இருக்கு, தெய்வ சக்தி கை கொடுக்கும். கன்னி ராசி அன்பர்களே, ஜூன் மாதம் சார் உங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு ஒரு நல்ல கிரக அமைப்பு, கிரக மாற்றங்கள் நிறைய நிகழ்ந்திருக்கு. கன்னி ராசியுடைய கஷ்ட நஷ்டங்களை அறிந்து செவ்வாய், சூரியன், குரு இந்த 3 கிரகங்களும் கன்னி ராசிக்கு ஏதோ ஒரு கஷ்டமாம்பா, கீழே பூலோகத்தில் இந்த கன்னிராசி அன்பர்கள் எல்லாம் பல சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு இருக்காங்களாம், ரொம்ப கஷ்டப்படுறாங்களாம், மனவேதனையில் இருக்கிறாங்களாம், மனசில் ஒரு பயம் இருக்கான், குழப்பம் இருக்கான். அதனால் நம்ம 3 பேரும் போயிட்டு, யார்? குரு, சூரியன், செவ்வாய், நம்ம 3 பேரும் சேர்ந்து அந்த கன்னிராசிக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக உள்ளன கன்னிராசி அன்பர்களே. ஏன்னா கன்னிராசி என்பவர்களுக்கு எடுத்ததிலெல்லாம் தோல்வி, எல்லா வேலையும் காலதாமதமாயிட்டே வருது, எதை எடுத்தாலும் இழுத்துக்கிட்டே போகுது. ஒரு கடை வேலை செய்கிறீங்க, இல்லை வேறு ஏதேனும் ஒரு கடை வேலை செய்கிறீங்க, ஒரு கம்பெனி வேலை செய்கிறீங்க, புதுசாக ஆரம்பிக்கிறீங்க, எந்த வேலையை எடுத்தாலும் அது இழுத்துக்கிட்டே போகிறது, தள்ளி போயிட்டே போகிறது. இதுக்கு என்ன காரணம்? இதுதான் கிரகாமிப்பு, அதுதான் கன்னிராசி. ஒரு ஃபினான்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு பணங்காசு கொடுக்கல் வாங்கல் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ட்ரேடிங் பண்ணுறீங்க, கொடுக்கல் வாங்கலில் செய்கிறீங்க, வண்டிக்கு கொடுக்குறீங்க, கொடுத்த பணம் திரும்பணும், ஒரு பெரிய அமௌண்ட்டு வரணும், இதிலெல்லாம் ஒரு தடைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கவலை வேண்டாம் கன்னி ராசி என்பர்களே, அந்த உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சொத்து பத்துக்கள், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்து பத்துக்கள், வரவேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும். அப்போ கன்னி ராசி என்பர்களே, இந்த ஜூன் மாதத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் விஷயம். நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஜூன் மாதத்திலிருந்து. மெயினாக கன்னி ராசி என்பர்களே, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள்,
கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம். கடன் அதிகரிச்சுட்டே போகுது சாமி, கடன் வளர்ந்துக்கிட்டே போகுது. எப்படி தான் கடன் வளர்ந்துச்சுன்னே எனக்கு தெரியலைங்க சாமி. கடன் வளர்ந்து போச்சு, என்னால் வட்டி கட்ட முடியல. நான் அப்படியே என்னை லாக் பண்ணி நின்றுட்டாங்க. சுற்றி கடன்காரங்களாக இருக்காங்க. அல்லது நான் ஏமாந்துட்டேன் சாமி, என்னை ஏமாற்றிட்டாங்க சாமி. ரெண்டுமே சொல்லுவாங்க. இவ்வளோ கொடுத்தேன், இவ்வளோ கேட்டாங்க, நான் இவ்வளோ திருப்பி கொடுத்துட்டேன், அப்போ திருப்பி என்னை மிரட்டுறாங்க. அப்போ ஒன்று கன்னிராசி அன்பர்கள் ஏமாந்துருக்கணும், இல்லைன்னா ஏமாற்றிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரியான பண கஷ்டங்கள், வருமான கஷ்டங்கள், தொழில் செய்கிறதுல தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் கன்னிராசி என்பர்களே, தொழில் கஷ்டங்கள் விலகும், வறுமை நீங்கும், பணங்காசுகள் வந்து சேரும். ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கண்ணை மூடிண்டு பணம் வந்து சேரும். உங்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும். இன்னும் சொல்லப்போனால் கன்னிராசி அன்பர்களே, திடீர் அதிர்ஷ்டங்கள் இருக்கும், லாபம் அதிகரிக்கும், ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அல்லது எதிரிகளுடைய தொந்தரவுகள், வீண்படி அவமானங்கள், தலைகுனிவுகள், மெயினாக எதிரிகளுடைய தொந்தரவுகள், இன்னும் சொல்லப்போனால் பிளாக் மேஜிக்னு சொல்லக்கூடிய செய்வினை கோளாறுகள், போட்டி பொறாமைகள், ஒரு சில விஷயங்கள் பலருக்கு பிடிக்கும், உங்கள் வளர்ச்சி பலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். திருஷ்டிகள், மெயினாக திருஷ்டியாக இருக்கலாம், செய்வினைகளாக இருக்கலாம், இடதோஷமாக இருக்கலாம். இதெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் கன்னிராசி. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எதனால் நமக்கு இந்த கஷ்டம் வந்தது, எதனால் ஏன் சாமி எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது, என்ன பிரச்சனை, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, இது நீங்கள் சொல்கிற மாதிரி இடதோஷமாக இருக்குமா, இல்லை செய்வினையாக இருக்குமா, இல்லை போட்டி பொறாமையாக இருக்குமா, இல்லை கண் திருஷ்டியாக இருக்குமா, ஏன் நம்ம குடும்பம் இவ்வளோ கஷ்டப்படுது, ஏன் நமக்கு தொழில் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஏன் இவ்வளோ கடன் ஆச்சு, எனக்கு ஏன் வேலை கிடைக்கல, எனக்கு ஏன் வேலையில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அப்போ நீங்கள் சொல்லலை, நாளில் ஏதோ ஒன்று இருக்குது சாமி எனக்கு. அப்போ அந்த மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே. ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சிக்கக்கூடிய நல்ல நேரம் வருது. அப்போ உங்களுக்கு நல்ல நேரம் பிறந்திருக்கிறதால தான் என்ன பிரச்சனைங்கிற செய்தி உங்கள் காதுக்கு வந்து சேருது. அப்போ ஒரு நல்ல குரு அமைந்து அவர் மூலமா உங்களுக்கு விமோச்சனம் கிடைக்க போகுது. சாப விமோச்சனம் போல உங்கள் கஷ்டத்திலிருந்து உங்களுக்கு விமோச்சனம் உண்டு. நல்ல வேலை கிடைக்கும். வேலையே இல்லாமல் இருக்கக்கூடிய கன்னிராசி என்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகும். வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், வேலையில் மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை, நிறைய இன்சல்ட் பண்ணுறாங்க சாமி, ரொம்ப வேணும்னே கார்னர் பண்ணுறாங்க, எல்லாம் ஓவர் ஒர்க்கலோட கொடுக்குறாங்க, இருந்தால் இரு போனா போ அந்த மாதிரி சொல்கிறாங்க, டார்ச்சர் பண்ணுறாங்க. அப்போ வேலையில் இடமாற்றங்கள், வேலையை விட்டு நம்ம போகலாமா போகக்கூடாதா முடிவெடுக்க முடியல, ஒரு குழப்பம். அப்போ வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், இடமாற்றங்கள் உண்டு. ஆனால் கம்பெனி மாறுவதற்கு முன்பாக ஒரு முறை ஜோதிட ஆலோசனை பெறுவது சிறப்பு. வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வேலை வாய்ப்புகள் உருவாகும், வேலையில் நிம்மதி கிடைக்கும், உங்களுக்கான பொறுப்பு பதவி இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எனதருமை கன்னி ராசி அன்பர்களே.